வாழ்க்கை என்னும் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் என் இனிய சக பயணிகளே, உங்களை மா ரமணதன்மையாவிற்கு மீண்டும் வரவேற்கிறேன். சென்ற பகுதியில் அன்னை கௌரி புரிந்த மகிஷாசுர வதத்தையும், அதன் பின்னர் மகிஷாசுரன் கழுத்திலிருந்த லிங்கம் அவள் கைகளில் ஒட்டிக்கொண்டதை பற்றியும், அதற்கு அசரீரியாக ஒலித்த சிவபெருமான் குரலும் அன்னைக்கு ஒரு உபாயத்தை சொன்னது பற்றியும் பார்த்தோம். அந்த வழிபாட்டை அன்னை செய்து முடித்தால் ஐப்பசி மாதத்தில் அந்த லிங்கம் அவள் கைகளிலிருந்து கழண்டுவிடும் என அவர் கூறுவதையும் பார்த்தோம். இந்த கௌரி கல்யாண வைபோகத்தின் 3ஆம் பகுதியே மிக முக்கியமான பகுதி. ஏனென்றால் கார்த்திகை தீப திருநாள் எப்படி ஏற்பட்டது என்பதையும், கார்த்திகை பௌர்ணமி அன்று அன்னை கிரிவலம் செய்து சிவபெருமானின் இடது பாகத்தை பெற்றதை பற்றியும் விவரிக்கும் பகுதி இது. கூடவே கிரி பிரதட்சிண மகிமையை பற்றியும் கூறும் பகுதி இது. மேலும் சிவபெருமான் கூறுகிறார், அதற்கு பிறகு வரும் கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் திருவிழா எடுத்து சோணாச்சலனை சாயங்காலங்களில் பூஜை செய் என்கிறார். அப்போது நான் என் ஜோதி ரூபத்தை காட்டுவேன், உலகத்தார் நன்மைக்காக இதை செய் என்கிறார். கௌரியும் கட்கதீர்த்தத்தை உருவாக்கி அதில் தினமும் நீராடினாள். ஐப்பசி மாதத்தின் இறுதியில் அவள் கைகளில் இருந்த சிவலிங்கம் கழண்டுவிட்டது. இதற்கு பின்னர் கௌரி தன் தியானத்தையும் தவத்தையும் பூஜையையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாள். இவ்வாறு அன்னை கௌரி தியானம் செய்து கொண்டிருக்க கார்த்திகை திருநாளும் வந்தது. அதாவது கார்த்திகை திருநக்ஷத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சிவபெருமான் தான் வாக்கு கொடுத்தபடி அன்னையின் முன் ஒரு பெரும் ஜோதி பிழம்பாக தோன்றுகிறார். என்ன ஒரு அற்புத காட்சி! பிரம்மாண்ட ஜோதியாக தான் முதல் தோன்றிய போது எப்படி தோன்றினாரோ அந்த ஜோதி ஸ்தம்பமாக அம்மைக்கு காட்சியளிக்கிறார். அம்மைக்கு தவப்பயன் கிட்டிவிட்டது. அதைத்தான் இன்று கார்த்திகை திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். சிவபத்னியான அன்னை கௌரி தவம் செய்து சிவனின் இடது பாகம் பெற்றாள். அவனுள் ஒன்றாக இணைந்தாள், ஐக்கியமானாள். அதனால்தான் இன்று கார்த்திகை பௌர்ணமியிலும் கார்த்திகை திருநாளிலும் கார்த்திகை மாதம் முழுவதும் வீடுதோறும் பெண்கள் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். பலவித நைவேத்தியங்களை படைக்கின்றனர். அந்த திவ்ய மங்கள ரூபமான அர்த்தநாரீஸ்வரரை மீண்டும் 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 நமஸ்கரிப்போம். அன்னைக்கு மட்டுமல்ல தவப்பயன். அன்னை தவம் செய்தது யாருக்காக? தன் குழந்தைகளுக்காக, அதாவது நமக்காக, இந்த உலகத்தின் சர்வ ஜீவராசிகளுக்காக. அதனால் அவள் செய்த அந்த தவப்பயனை நாமும் அடைகிறோம். அதைத்தான் இன்று கார்த்திகை திருநாளாக கொண்டாடுகிறோம். இது ஏதோ எப்பொழுதோ நடந்த கதையல்ல. இன்றளவும் அன்னை கௌரி நமக்காக தவம் செய்து கொண்டே இருக்கிறாள். அதனால்தான் அவளை கேதார கௌரி என்று கொண்டாடுகிறோம். கேதாரம் என்றால் வயல். அன்னை வயலில் நின்று ஒற்றை காலில் தவம் செய்ததை அது குறிக்கிறது. நம் அன்னையின் அந்த தவத்தை நாம் எப்போதும் மதித்து போற்ற வேண்டும். அவளின் புகழ் என்றென்றும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவே கூட நமக்கு ஒரு தவமாக மாறிவிடும். அன்னை கௌரியைப் போல் நாம் தவம் செய்ய முடியுமா? ஆனால் அவள் நமக்கு தவம் எப்படி செய்வது என்பதை காட்டியிருக்கிறாள் அன்றாட வாழ்க்கையிலும். அதனால் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை, அந்த தவச் செயல்களை, தர்ம செயல்களை செய்து வாழ்க்கையே ஒரு தவமாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். அந்த வாய்ப்பு தான் நமக்கு கிடைத்த இந்த மனித பிறவி. கோட்டி சூரிய பிரகாசத்துடன் கோட்டி பௌர்ணமிகளாக அனைத்து உலகங்களையும் விழுங்கும் அக்னியாக முனிவர்களும் கௌரியும் மிகுந்த பக்தியுடன் அந்த ஜோதிக்கு முன்விழுந்து வணங்கினர். கௌரி மனமகிழ்ந்து இருந்த அந்த வேளையில் சிவபெருமான் ஜோதியிலிருந்து வெளிவந்தார். நீலகண்டனான அவர் கௌரியிடம் இவ்வாறு கூறினார், உன் தவத்தால் பெரிதும் மகிழ்ந்தேன். நான் உனக்கு சொன்ன இடங்களிலெல்லாம் நீ கடுமையான விரதங்களும் தவமும் புரிந்தாய். இப்போது நீ என்னுடைய ஜோதி தரிசனமும் பெற்றுவிட்டாய். லோகமாதாவாகிய நீ உலகங்களையும் காத்துவிட்டாய். உனக்கு என்ன வேண்டும் என் பிரியையே? உன் பயங்களும் சந்தேகங்களும் என் ஒளி பிரகாசத்தை பார்த்து அழிந்துவிட்டனவே. மகிஷனை அழித்ததால் நீ எந்த பாவத்திற்கும் ஆளாகவில்லை. சோணாச்சலத்தை பார்த்துவிட்டால் எல்லா பாவங்களுமே அழிந்தது. உன் கண்கள் புனிதமடைந்தன. முருகன் பால்குடி பாலகன். அவனை விட்டுவிட்டு தவம் செய்வதற்காக இங்கு நீ வந்ததால் இன்று முதல் உண்ணாமுலை என அழைக்கப்படுவாய். இந்த பூஜைகளை முடித்துவிட்டு என் மேல் தியானம் செய் என்கிறார். கௌரி அவர் முன் பணிந்து, தேவதேவா, ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று உங்கள் ஜோதி ரூபத்தை, நான் பூஜித்த ஒளி வடிவத்தை நீங்கள் எல்லோருக்கும் காட்டி அருள வேண்டும் என வேண்ட சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்கிறார். உடனே அன்னை கௌரி கிரி பிரதட்சிணம் செல்ல உளம் கொண்டாள். அதற்கு முன்னர் அன்னை கௌதமரிடம் கிரிவல மகிமைகளை பற்றி கேட்க கௌதமர் பதிலளிக்கிறார்.
சிவனே தன்னை சுற்றி வருவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்து உரைக்கின்றார். அருணாச்சலமாய் வீற்றிருக்கும் என்னை சுற்றும்போது ஒவ்வொரு அடியிலும் பூர்வ ஜென்மத்தில் செய்த வினைகள் எல்லாம் அழிகின்றன. 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்த பலனும் எண்ணற்ற வஜபேய யாகங்கள் செய்த பலன்களும் எல்லா தீர்த்தங்களிலும் நீராடியதற்கொப்பான பலன்களும் கிடைக்கின்றன. எல்லா சாஸ்திரங்களையும் படித்து அனைத்து தர்மங்களையும் கடைபிடிக்கும் பலன்கள் கிரிவலம் செய்வதால் சுலபமாக கிட்டும். முதல் அடியில் பூலோகமும் 2ஆம் அடியில் பாதாள லோகமும் 3ஆம் அடியில் தேவலோகமும் அடைய முடியும். மனதால் செய்த பாவம் முதல் அடியிலும், வாக்கால் விளைந்த பாவம் 2ஆம் அடியிலும், செயலால் செய்த பாவம் 3ஆம் அடியிலும் அழியும். ஜோதி ஸ்வரூபமான என் லிங்க வடிவத்தை தியானித்து கொண்டே மெதுவாக நடக்க வேண்டும் என்று சிவபெருமான் கூறுகிறார். அப்படி செய்வதால் மறுஜன்மம் இல்லை. சோணாச்சலத்துடன் ஐக்கியமாகிவிடலாம். கிரிவலம் செய்ய நினைப்பவர்கள் பாத துளிப்பட்டு பூமி புனிதமடைந்துவிடும். மிகவும் மெதுவாகவும் கவனமாகவும் ஓசை இல்லாமலும் நடக்க வேண்டும். கிரிவலம் புறப்படுவதற்கு முன் குளித்து தூய ஆடை அணிந்து நெற்றியில் நீர் பூசி ருத்ராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும். என்னை தியானம் செய்து கொண்டே நடக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மனுக்கள், தேவர்கள், சித்த புருஷர்கள் மற்றும் பலர் சிவபக்தனுடன் கிரிவலத்தில் சேர்ந்து கொள்வர். சிவநாமங்களை ஜபித்து கொண்டும் பாடிக்கொண்டும் மற்ற சிவபக்தர்களுடன் நடக்கலாம். எவன் ஒருவன் இந்த மலையை, அதாவது என்னை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்கிறானோ அவன் உடல் புனிதமடைகிறது. அவனுக்கு எந்த தீங்கும் விளையாது. தேவர்கள் என்னை தினந்தோறும் வணங்குகின்றனர். சூரியனும் மற்ற கோள்களும் என்னை சுற்றி வருகின்றனர். அருணாச்சலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் செய்வதால் சூரிய லோகத்தை அடைந்து முக்தி அடையலாம். சிவலோக பிராப்தி கிடைக்கும். திங்கட்கிழமையில் கிரிவலம் செய்தால் மூப்பு பிணிகள் தீரும். செவ்வாய்க்கிழமை வலம் வந்தால் எல்லா கடன்களும் நிவர்த்தியாகும், அரசனாவான். புதன்கிழமை வலம் வந்தால் அனைத்தும் அறிந்தவனாவான். வியாழக்கிழமை கிரிவலம் குருஸ்தானத்தை கொடுக்கும், புகழ் அடைவான். வெள்ளிக்கிழமை கிரிவலம் ஐஸ்வர்யத்தை தரும், விஷ்ணுலோகத்திற்கு அழைத்து செல்லும். சனிக்கிழமை கிரிவலம் உலக விஷயங்களில் வெற்றியும் மற்ற கிரகங்கள் விளைவிக்கும் தீய பலன்களிலிருந்து பாதுகாப்பும் தரும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனமானவர்கள் கிரிவலம் செய்தால் அவர்கள் பிரச்சனைகள் தீரும். சிவபெருமான் மேலும் கூறுகிறார், 27 நட்சத்திரங்களும் அவற்றின் தேவதைகளும் கிரிவலம் செய்பவர்களுக்கு நன்மை புரிவர். பிரதட்சணம் என்ற வார்த்தையில் பிர என்பது பாவத்தை அழிப்பதை குறிக்கும். த என்பது விருப்பங்களை ஈடேற்றுவதை குறிக்கும். ஷி என்பது கர்ம விளைவுகளை அழிப்பதை குறிக்கும். ந என்பது முக்தி அளிப்பதை குறிக்கும். நானே என் வடிவமான அருணாச்சலத்தை சுற்றுகிறேன் என்று சிவபெருமான் கூறுகிறார். உத்தராயணத்தில் இதை நான் லோகக்ஷேமத்திற்காக செய்கிறேன் என்கிறார். அதனால்தான் இன்றும் மகாதீபம் ஏற்றிய 2ஆம் நாள் அண்ணாமலையார் உண்ணாமலையுடன் மலையை வலம் வந்து வழியில் எல்லோருக்கும் காட்சியளிக்கிறார். சிவபெருமான் எப்போதோ கூறிவிட்டார், கௌரி இங்கு வருவாள், தவம் செய்து என் இடது பாகத்தை பெறுவாள், கிருத்திகை பௌர்ணமி அன்று அபீத்த குஷாம்பிகையாக என்னுடன் ஐக்கியமாவாள் என்று. அருணாச்சலத்தை நடந்துதான் வலம் வர வேண்டும். வாகனத்தில் வலம் வருவது தர்மத்திற்கு எதிரானது ஆகும். மேலும் கிரிவலம் வருவதால் கிடைக்கும் புண்ணிய பலன்களை கௌதமர் எடுத்துரைக்கிறார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மலை சிலந்தி, விஷப்பூச்சிகள், பசுக்கள், கிளி, காக்கை என அனைத்து ஜீவராசிகளுக்கும் முக்தி பேற்றை தருவது. இதை கேட்டவுடன் கௌரி மிகுந்த மனம் மகிழ்ந்து பேருவகையுடன் கௌரி அருணாச்சலத்தை பிரதட்சணம், அதாவது வலம் வர அனைவரோடும் புறப்படுகிறாள். அருணாச்சலம் மரகதமாக ஜொலிக்க அதன் ஒளி அன்னையின் மேல் பட்டு அவளும் ஜொலிக்கிறாள். அவள் ஒளி 1000 நீலோத்பலத்திற்கு சமமாக இருக்கிறது. அந்த ஒளியால் உலகமே பிரகாசிக்கிறது. அன்னை கௌரி மலையைச் சுற்றி எப்படி நடக்கிறாள்? மிக மெதுவாக, திருமணத்தில் நடக்கும் ஹோமத்தை சுற்றி வருவது போல நடக்கிறாள், சிவனுடன் இணையும் பொருட்டு. ஒவ்வொரு அடியிலும் பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி, லக்ஷ்மி, தேவர்கள், திக்பாலர்கள், அவர்களின் துணைவிகள், தேவதைகள் எல்லோரும் அவளுடன் வலம் வருகின்றனர். ஒவ்வொரு கணமும் சிவனை நினைத்தபடியே வலம் வருகிறாள், மனமுருக வேண்டுகிறாள். நான் உங்களை விட்டு பிரியாமல் இருக்க எனக்கு தங்களின் இடது பாகத்தை அளித்து விடுங்கள். நாம் ஒன்றான அர்த்தநாரீஸ்வர ரூபத்தை அனைவரும் பூஜிக்கட்டும் என கௌரி வேண்ட, சிவபெருமான் அன்னையை வாரி அணைத்து தன் மடியில் அமர்த்தி அவள் கன்னங்களில் புணுகு பூசி அப்படியே ஆகட்டும் என கூற, அவரின் இடது பாகமாக அன்னை உருவெடுக்கிறாள். கண்ணையும் மனத்தையும் கொள்ளை கொள்ளும்
இந்த வடிவத்தை நீங்கள் ஒருபோதும் மறைக்காதீர்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் தெய்வீக ஆனந்தத்தையும் வழங்கும் உங்களின் இந்த வடிவம் எல்லோருக்கும் எப்போதும் காட்சியளிக்கட்டும். மகா புருஷனாய், நிரந்தர மணமகனாய், திவ்ய ஆடை ஆபரணங்களும் மாலைகளையும் தரித்து காட்சியளியுங்கள். தேவர்களும் கந்தர்வர்களும் இங்கே இசைக்கருவி இசைத்து கொண்டும் பாடிக்கொண்டும் அழகிய தேவலோக மங்கைகள் நடனமாடிக்கொண்டும் இருக்கட்டும். தங்கள் பக்தர்கள் எப்போதும் தங்களை வணங்கட்டும். அர்த்தநாரீஸ்வரராக தங்கள் கருணையை பொழிந்து அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றுங்கள் என அம்மை வேண்ட சிவனும் அவ்வாறே ஆசிர்வதிக்கிறார். சிவன் ஹிருதயமே ஸ்ரீ சக்கரமே பிரம்ம ஞானமே சக்தி ஐக்கியமே அருணாச்சலனே ஐயனே என்னை ஆட்கொண்ட என் பரமனே அருணாச்சலனே ஐயனே என்னை ஆட்கொண்ட என் பரமனே அண்ணாமலை என் ஆன்மா அனுபவமின்றி சொல்ல முடியுமா? அண்ணாமலை என் ஆன்மா. இந்த மங்களகரமான அர்த்தநாரீஸ்வர தோற்றம் காட்சி அளித்த நாள்தான் கார்த்திகை பௌர்ணமி. அதனால்தான் கார்த்திகை பௌர்ணமியை நாம் கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடுகிறோம், கிரிவலம் செல்கிறோம். அந்த நாளில் கார்த்திகை நட்சத்திரம் அன்று அண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. இன்று சிவனை ஜோதி வடிவமாக மட்டுமன்று சிவசக்தி ரூபமாகவும் நாம் தரிசிக்கிறோம். இதுதான் கார்த்திகை பௌர்ணமியின் மகத்துவம். இதை கொண்டாடும் விதமாகத்தான் இந்த 17 நாள் விழா நடைபெறுகிறது. மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. அன்னை கௌரியின் தவ பயணத்தின் சிகரம் இந்த நாள். அம்மையப்பனின் லீலைகள் அனைத்தும் தம் குழந்தைகளான நம்மை நமக்காக நடப்பவை, நம் உய்விற்காக நிகழ்பவை. அதனால் சிவசக்தி அர்த்தநாரீஸ்வரராய், உண்ணாமலை உடனான அண்ணாமலையாராய், தீப ஒளியாய் காட்சியளிக்கும் அருணாச்சலத்தை போற்றி வணங்குவோம் வாருங்கள். உண்ணாமலை உடனான அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஜெய் ஸ்ரீரமணா. ரக்ஷனே சித்த புருஷனே மனோநாசனே ஞானரமணனே அருணாச்சலனே ஐயனே என்னை ஆட்கொண்ட என் பரமனே அருணாச்சலனே ஐயனே என்னை ஆட்கொண்ட என் பரமனே அண்ணாமலை என் ஆன்மா அனுபவமின்றி சொல்ல முடியுமா? அண்ணாமலை என் ஆன்மா அவன் அருளின்றி சொல்ல முடியுமா? உன்னுள்ளிருக்கும் என்னுள்ளிருக்கும் ஒன்றே என்றால் புரியுமா? அவன் ஒன்றே என்றால் புரியுமா? அகம் ஒன்றே என்றால் புரியுமா? அண்ணாமலை என் ஆன்மா அனுபவமின்றி சொல்ல முடியுமா? அண்ணாமலை